ரஷ்ய அரசாங்கம் அமெரிக்க தொழிலதிபரான எலான் மஸ்குக்கும் உக்ரைன் அரசாங்கத்துக்கும் சேர்த்து வச்ச ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கலின்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம் இப்ப ரஷ்யா தயாரிச்சிருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கலின்காங்கிற இந்த அட்வான்ஸ்டு சிஸ்டம் அப்படி என்ன செய்யும், எதனால இது உக்ரைன் அரசாங்கத்துக்கு பெரும் பின்னடைவா பார்க்கப்படுதுங்கிறத பார்க்க போறோம். கூடவே எலான் மஸ்குக்கும் கலின்கா சிஸ்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். விஷயமா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் நிறுவனம் ரொம்பவே முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஆக்சுவலா போர் ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா ரஷ்யா பண்ண முதல் வேலையே உக்ரைனோட இன்டர்நெட் கனெக்ஷனை கட் பண்ணி விடுறதா தான் இருந்தது. அந்த சமயத்துல உள்ள வந்த ஸ்டார்லிங்க் நிறுவனம் இப்ப வரைக்கும் உக்ரைன் போர்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் அப்படிங்கறத சத்தமே இல்லாம கிரியேட் பண்ணிருக்குது. என்ன, நம்ம யாரும் அதை பெருசா கண்டுக்கிறதோ பேசுறதோ கிடையாது. ஆக்சுவலா இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது மிலிட்டரி கம்யூனிகேஷனுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு ட்ரோன் அட்டாக்கை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் அப்படின்னா கூட அதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்பா ட்ரோன் தாக்குதலுக்கெல்லாம் இன்டர்நெட்டே இல்லாம கூட பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா இன்டர்நெட் இல்லாம ட்ரோன் தாக்குதல்களை நடத்தலாம். ஆனா அப்படி நடத்தக்கூடிய தாக்குதல்கள் ரொம்ப அக்யூரேட்டா இருக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். காரணம், இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது அந்த ட்ரோன் தான் போகக்கூடிய பாதை, அதை அட்டாக் பண்ண வேண்டிய டார்கெட்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு வீடியோ ஃபுட்டேஜா கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்கும். தாக்குதல் நடக்கக்கூடிய அந்த கடைசி நிமிடம் வரைக்குமே இந்த ட்ரோன் மேல கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குங்க. இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டார்கெட்ல சின்ன சின்ன வேரியேஷன் அப்படிங்கறத இந்த ட்ரோன்ஸ்ல பண்ண முடியும். அது மூலமா டார்கெட்டை ரொம்ப அக்யூரேட்டா இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி தாக்க வைக்கவும் முடியும். ஆனா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத ட்ரோன்ஸ் அப்படிங்கும் பொழுது இவ்வளவு அக்யூரேட்டா ஒரு தாக்குதலை நடத்த முடியாதுங்க. இது மட்டும் இல்லைங்க, ரீகனைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே ராணுவத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அதாவது எதிரிகள் எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய ராணுவத்தை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க, எங்க டாங்கிகளை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆர்டிலரியில எங்க இருக்கு, எந்த பாதையை பயன்படுத்தி ஃப்ரண்ட் லைனுக்கு வர்றாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ட்ரோனை வச்சு உளவு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நிலப்பகுதி முதற்கொண்டு பல சின்ன சின்ன விஷயத்தையுமே ட்ரோன்ஸை வச்சு பல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் கேதர் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லை அப்படின்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ராணுவங்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்றதுல சந்தேகமே தேவையில்லை. இதனால தாங்க ரஷ்யா போர் ஆரம்பிச்சதையுமே பண்ண முதல் வேலையே உக்ரைனோட இன்டர்நெட் கனெக்ஷனை புடுங்கி விடுறது. இதன் மூலமா உக்ரைன் ராணுவத்தால ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணிக்கவும் முடியாது, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணவும் முடியாது, பக்காவான தாக்குதல்களையும் நடத்த முடியாது இல்லையா? இது எவ்வளவு பெரிய பின்னடைவு அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும். இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த இடத்துல தாங்க எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் நிறுவனம் உள்ள பூந்து உக்ரைனுக்கு நாங்க தேவையான இன்டர்நெட் கனெக்ஷன்ங்கிறத கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. நம்ம எல்லாருக்குமே கருங்கடல் பகுதியில ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்களை உக்ரைன் அரசாங்கம் சி ட்ரோன்களை பயன்படுத்தி மூழ்கடிச்சது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சி ட்ரோன்ஸுக்கு பெரிய அளவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்ங்கிறத இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனம் தான் கொடுத்துருக்குது. அதை பயன்படுத்தி தான் ரொம்ப ப்ரிசைஸா இந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே உக்ரைன் அரசாங்கத்தினால பண்ண முடிஞ்சிருக்குது. எந்த அளவுக்கு உக்ரைன் இந்த ஸ்டார்லிங்கை நம்பி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல கிரைமியா மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் ஸ்டார்லிங்க் நிறுவனத்தோட உதவியை கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கிரைமியால இருக்கக்கூடிய போர்ட் மேல நாங்க தாக்குதல் நடத்தணும், அதுக்கு உங்களுடைய சேட்டலைட் இன்டர்நெட் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி. ஆனா ஸ்டார்லிங்க் நிறுவனம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ளேயோ கிரைமியாவுக்குள்ளேயோ தாக்குதல் நடத்துறதுக்கு ஸ்டார்லிங்கை நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துடுறாங்க. இதைய அந்த சமயத்துல உக்ரைன் அரசாங்கம் ரொம்ப பெரிய பிரச்சனையா மாத்தி விட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஸ்டார்லிங்கோட இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய தேவையா இப்ப போர்க்களத்துல இருக்குது. இந்த இடத்துல தாங்க ரஷ்யா உள்ள வர்றாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்தோட இன்டர்நெட்டை தடுத்து நிறுத்தி ஆகணும். இங்க தாங்க முதல்ல ரஷ்ய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு வார்னிங் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டார்லிங்கை உக்ரைனுக்கு கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லி. ஆனா அமெரிக்க அரசாங்கம் ஸ்டார்லிங்க் நிறுவனம் உக்ரைனுக்கு இன்டர்நெட்டை கொடுக்கறதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, அது ஒரு தனியார் நிறுவனம், உக்ரைன் அரசாங்கம் கேட்கறாங்க அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னைய இந்த விஷயத்துல இருந்து ஒதுக்கி வச்சுக்கிறாங்க.
ஆனா போக போக பாத்தீங்கன்னா கடந்த வருடத்தோட மத்தியில எல்லாமே அமெரிக்க அரசாங்கமே ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு உக்ரைன்ல இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை கொடுக்கறதுக்கு தேவையான அமௌண்ட் அப்படிங்கறத கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கிராஜுவலாக அவங்களே வந்து இந்த விஷயத்துக்கு உதவியும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால ரஷ்ய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே உக்ரைன் இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுது, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே ரொம்ப ஹை ஸ்பீடு இன்டர்நெட் அப்படிங்கிறத கொடுக்கும். எங்கெல்லாம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லையோ அங்கே கூட ஹை ஸ்பீடு இன்டர்நெட்டுங்கிறது ஸ்டார்லிங்க் மூலமாக கிடைக்கும். ஸோ இதை தங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ரஷ்ய அரசாங்கம் ஸ்டார்லிங்கினுடைய டெர்மினல்ஸை ஸ்மகிள் பண்ணி ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. டெர்மினல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த சன் டைரக்ட்லாம் நம்ம வீட்டில் வாங்கி மாட்டோம் அப்படின்னா அதில் ஒரு டிஷ் ஆண்டனா இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு ரிசீவர் தான் இந்த டெர்மினல். ஸோ இந்த சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய சிக்னலை ரிசீவ் பண்ணி அந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை கொடுக்கறதே இந்த டெர்மினல்ஸ் தான். ஸோ இந்த டெர்மினல்ஸ் வந்து ரஷ்யாவுக்கு போக முடியாதபடி அமெரிக்க அரசாங்கம் தடுத்து வச்சிருந்தாங்க இந்த பொருளாதார தடைகளின் மூலமாக. ஸோ அதனால் ரஷ்யா அதை ஸ்மகிள் பண்ணி ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு போய் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கே தெரியாமல் இந்த டெர்மினல்ஸ் மூலமாக அந்த ஹை ஸ்பீடு இன்டர்நெட் அப்படிங்கிறத பயன்படுத்தி இவங்களும் உக்ரைனுக்கு எதிராக அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவினுடைய பென்டகனை இந்த விஷயத்துல தலையிட்டு ரஷ்யா ஸ்டார்லிங்கை பயன்படுத்த முடியாத மாதிரி என்ன பண்ணலான்ற டிஸ்கஷன்லாம் வந்து நடக்கிற அளவுக்கு இந்த விஷயம் வந்து போயிருந்துச்சு. இந்த நிலைமையில தாங்க எல்லாருமே ஸ்டார்லிங்க் நிறுவனத்தினுடைய இன்டர்நெட்டை யாருனாலையும் ஜாம் பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்டு இருந்த இன்பிட்வீன் கேப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ரஷ்யா கலின்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டமையே இப்போ டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கலின்காவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் கில்லர் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அரசாங்கம் மென்ஷன் பண்ணுறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்லிங்க்ல இருக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷனை ரிசீவ் பண்ணணும்னா அந்த ரிசீவர் வேணும். ஸோ இந்த ரிசீவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்லிங்க் டெர்மினல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெர்மினலும் இருக்குது, மூவிங் டெர்மினலும் இருக்குது. அதாவது ஒரே இடத்துல வச்சு பயன்படுத்தக்கூடியதை ஃபிக்ஸ்டு டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை உதாரணத்துக்கு ட்ரோன்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ ஃபுட்டேஜை கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. அதுக்கு இந்த ஸ்டார்லிங்க் டெர்மினலை அந்த ட்ரோன்லேயே வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த மாதிரி மூவிங் டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும். ஸோ ரஷ்யாவினுடைய இந்த கலின்கான்ற அட்வான்ஸ்டு சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவிங் டெர்மினலாக இருந்தாலும் சரி ஃபிக்ஸ்டு டெர்மினலாக இருந்தாலும் சரி அந்த டெர்மினலில் என்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குது, அது எந்த இடத்துல பயணித்து வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் தேவையான இன்ஃபர்மேஷனை ரஷ்யாவுக்கு முன்கூட்டியே கொடுத்துரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கலின்கான்ற சிஸ்டமை பயன்படுத்தி அந்த ஒரு பர்டிகுலர் டெர்மினலில் என்னவெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குதோ, ஒரு ட்ரோன் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அந்த ட்ரோன் அதில் என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே செயலிழக்க வைக்க முடியும். ஸோ இப்போ ட்ரோனே வந்து பயன்படுத்தப்படுது ரஷ்யாவுக்கு எதிராக அப்படின்னா இந்த சிஸ்டமை பயன்படுத்தி அந்த ட்ரோனையே செயலிழக்க வச்சு டார்கெட் மேலே வந்து அக்யூரேட்டாக விழாமல் வேற பக்கம் போய் விழ வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலின்காவை பயன்படுத்தி 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே இருக்கிற டிவைசஸ், அதாவது இந்த டெர்மினல்ஸை மட்டும்தான் வந்து கண்காணிக்க முடியும். அதுக்கு மேலே வந்து இதுக்கு ரேஞ்சு கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து புதுசாக உருவாக்கி டெஸ்டிங் அப்படிங்கிறதே உக்ரைன் போர்க்களத்திலே வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கே ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். காரணம், அவங்க ஸ்டார்லிங்க் மட்டும் இல்லைங்க, மிலிட்ரிக்கு தேவையான ஸ்டார் ஷீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தையும் நடத்திக்கிட்டு வர்றாங்க. எப்படி ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கான சேட்டலைட்ஸ் தனியாக வைக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இந்த ஸ்டார் ஷீல்டு அப்படிங்கிறது மிலிட்ரிக்கு மட்டுமே பயன்படுத்துறதுக்காக எலான் மஸ்கினுடைய நிறுவனம் உருவாக்கிட்டு வர்றாங்க. இந்த ஸ்டார் ஷீல்டு நிறுவனத்தோட டெர்மினல்ஸையுமே எங்களால் இப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கினுடைய ஸ்டார் ஷீல்டு நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இப்போ உருவாகி இருக்குது. காரணம், இவ்வளவு நாட்களா ஸ்டார்லிங்க் நிறுவனத்திலிருந்து வர்ற இன்டர்நெட்டை எங்க வேணா பயன்படுத்திக்கலாம், யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைச்சாங்க. அதனாலதான் ஸ்டார் ஷீல்டு அப்படிங்கிற மாதிரி மிலிட்டரி கிரேடுக்கு இன்னுமே ரொம்ப செக்யூர்டா கொண்டு போறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷீல்டையுமே நாங்கள் வந்து கண்காணிக்க முடியும், அதில் இருக்கக்கூடிய டிவைசஸையுமே நியூட்ரலைஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறது அந்த நிறுவனத்துக்கும் ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லைங்க, எல்லா நாடுகளுக்குமே ஸ்டார்லிங்க் நிறுவனத்தினுடைய இன்டர்நெட்டை தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முன்னுதாரணத்தையும் இங்க ரஷ்யா வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து குறைந்தபட்ச அளவில் இந்த ஒரு கலின்காங்கிற சிஸ்டமை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டதா ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணலை.
அதுக்கு கொஞ்சம் காலம் அப்படிங்கிறது பிடிக்கும். ஆனா பெரிய அளவுக்கு இதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு உக்ரைன் போர்க்களத்துல எல்லா பக்கமும் இந்த கலின்கா சிஸ்டம் டிப்ளாய் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல உக்ரைனுக்கு இது மிகப்பெரிய சிக்கலா மாறுங்க. காரணம், பல இடங்கள்லயும் பல தாக்குதல்கள்லயுமே உக்ரைன் அரசாங்கம் ஸ்டார்லிங்கினுடைய இன்டர்நெட்டை நம்பி தான் அந்த தாக்குதல்கள் எல்லாமே நடத்தி இருக்கிறாங்க. இப்ப அதுவே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்ய அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னு வந்துட்டா நாங்க தான் கிங்குங்கிறத இந்த உலகத்துக்கு காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலா இந்த கலின்கா சிஸ்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகும் பொழுது ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கு பிரச்சனைகள் ஏற்படுமா? ஸ்டார் ஷீல்டை இதை தாண்டியும் ஸ்டார்லிங்க் நிறுவனத்தினால டெவலப் பண்ணி கொண்டு வர முடியுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.